சிவபெருமானின் உத்தரவை ஏற்று அகத்திய மாமுனிவர் தென்னகம் நோக்கி வந்தார் என்பது புராணம் கூறும் செய்தி. அப்படி தென்னகம் வந்த அகத்திய மாமுனிவர் இங்கே நிகழ்த்திய அற்புதங்கள் அநேகம். தமிழுக்கு இலக்கணம் வகுத்த தொல்காப்பியருக்கு குருவாக விளங்கியவர் அகத்திய மாமுனிவர். அகத்திய மாமுனிவர் முருகப்பெருமானிடமிருந்து தமிழ் கற்றார் என்றும் அவரே முதலில் தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் என்றும் நம்மால் போற்றப்படுகிறார். அவரிடமிருந்துதான் தொல்காப்பியர் தமிழ் இலக்கணத்தை கற்று அதை தொல்காப்பியம் எனும் நூலாக தொகுத்தார் என்பது வரலாறு. தமிழுக்கு மட்டுமின்றி ஆன்மீகத்திற்கும் அநேக தொண்டாற்றியவர் அகத்தியர் பெருமான். சித்தர்களுக்கெல்லாம் பெரும் சித்தராக அவர் விளங்குகிறார். சித்த மருத்துவத்தில் அவர் செய்யாத சாதனைகள் இல்லை. தமிழ் மருத்துவமாகிய சித்த மருத்துவத்தை அவர் சிவபெருமானிடமிருந்து கற்றார் என்கிறது புராணங்களும் வரலாறுகளும். இப்படியாக தென்னகம் வந்த அகத்திய பெருமான் தமிழர்களின் வாழ்வில் இரண்டுறக் கலந்து இறைநெறி பெற்று வாழ்கிறார். தென்னகம் வந்த அகத்தியர் பெருமான் சிவபெருமானை அநேக இடங்களில் தரிசனம் செய்தார் என்றும் அநேக இடங்களில் தவம் செய்தார் என்றும் வணங்கி வந்தாலும் அவர் பொதிகை மலையின் உச்சியிலே நின்று தவமேற்றிய இடம்தான் இன்றும் பக்த பெருமக்களால் பெரிதும் போற்றி வணங்கப்படுகிற தலமாக இருக்கிறது. பொதிகை மலையின் உச்சியிலே அகத்தியர் பெருமான் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். அவர் அங்கே தவம் செய்த இடம் என்பதால் பொதிகை மலைக்கு அகத்தியர் மலை என்கிற இன்னொரு பெயரும் ஏற்பட்டிருக்கிறது. பொதிகை மலையின் உச்சியில் நின்றிருக்கும் அகத்தியர் பெருமானின் திருமேனியை தரிசிப்பதற்காக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மிக கடினமான பயணம் மேற்கொண்டு மலைகளிலும் காடுகளிலும் நடந்து அங்கே செல்கிறார்கள். அவர் வீற்றிருக்கும் பொதிகை மலை உச்சி என்பது திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் மலைக்கு மேலே முண்டாந்துறை புலிகள் காப்பக வனப்பகுதியில் பொதிகை மலையின் உச்சி இருக்கிறது. அது பூமி மட்டத்திலிருந்து 1868 மீட்டர் உயரத்திலே இருக்கிறது. அதாவது அடிக்கணக்கில் கூறப்போனால் 6129 அடி உயரத்தில் மேலே இருக்கிறது அந்த பொதிகை மலை உச்சி. அங்கேதான் தவமேற்றி கொண்டிருக்கிறார் அகத்தியர் பெருமான். அவரை நேரில் சந்திக்கத்தான் பக்தர்கள் பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டு அந்த மலை உச்சியை நோக்கி நடந்து செல்கிறார்கள். அகத்தியரை அங்கே தரிசிக்கச் செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு சாகச பயணம் என்றுதான் கூற வேண்டும். பன்னெடுங்காலமாக தமிழர்கள் திருநெல்வேலி மாவட்டம் முண்டாந்துறை, பானதீர்த்தம், பாபநாசம் வழியாக மிகவும் கடுமையாக பயணம் செய்து பொதிகை மலையில் இருக்கும் அகத்தியரை தரிசித்து வந்தனர். ஆனால் இடைக்காலத்தில் அதற்கு தடை விதிக்கப்பட்டு விட்டது. இன்னொரு வழி இருக்கிறது. அதுதான் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வழியாக கேரள வனத்துறையின் அனுமதி பெற்று மலைக்காடுகள் வழியாக செய்யும் பயணமாகும். இப்போது நீங்கள் காண்பது அந்த வழி பயண அனுபவத்தைத்தான். எத்தனை அழகு கொட்டி கிடக்குது, எப்படி மனதை தட்டி பறிக்குது என்று உள்ளம் பாடும் அளவிற்கு அழகு பொங்க இயற்கை எழில் நம்மை ஈர்த்து நம்மை அதில் ஆழ்த்துகிறது. கரடு முரடான மலைப்பாதைகளில் கால் நோக நாம் நடந்து கொண்டு இருந்தாலும் நம் கண்கள் பெறும் இயற்கை விருந்து இருக்கிறதே, அது காலின் நோவை மறக்கடிக்கச் செய்வதாக இருக்கிறது. எங்கும் பசுமை காடுகள் கண்ணுக்கு குளிர்ச்சியை வழங்கி கொண்டே இருக்கின்றன. மேடு பள்ளங்கள், ஏற்ற இறக்கங்கள், எங்கெங்கும் பசுமை தவழ்கிறது. கோடை காலத்தை விட மழை தொடங்கும் பருவ காலத்தில் நாம் அங்கு செல்வது இந்த குளிர்ச்சியான காட்சிக்கு மிகவும் உகந்த ஒரு நேரமாகும். ஆனால் இன்னொரு சிக்கல் இருக்கிறது. மழைக்காலங்களில் அங்கே நாம் செல்லும்போது அங்கே அட்டைப்பூச்சிகளின் தொல்லை கூடுதலாக இருக்கும் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும். குறிப்பாக ஈரம் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் இந்த அட்டைப்பூச்சிகள் அதிகமாக இருக்கின்றன. அவை நம் மேலே ஏறத் தொடங்கிய உடனேயே தட்டிவிட்டு விட்டால் பரவாயில்லை. ஆனால் அது கடிக்கத் தொடங்கிவிட்டாலோ அதை பிச்சு எடுப்பது என்பது மிகவும்
சங்கடமான ஒரு காரியமாக இருக்கிறது. மழை தொடங்கும் பருவ காலங்களில் அகத்தியர் மலைக்கு செல்பவர்கள் இந்த அட்டைப்பூச்சியால் படும் தொல்லைக்கு அளவு இருக்காது. ஏன்தான் இப்படிப்பட்ட பூச்சிகளை எல்லாம் இறைவன் படைத்தானோ என்று ஒரு சமயம் நமக்கு நினைக்க தோன்றுகிறது. அவன் எத்தனையோ உயிரினங்களை படைத்திருக்கிறான். அவற்றில் ஒன்றுதான் இந்த அட்டைப்பூச்சி. அட்டைப்பூச்சி விஷயத்தில் ஒரு விஷயம்தான் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது என்னவெனில் அவை எந்த வகையிலும் விஷப்பூச்சி அல்ல என்பது மிகவும் ஆறுதல் அளிக்கும் ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த அட்டைப்பூச்சிகள் நம்மிடமிருந்து இரத்தத்தை உறிஞ்சி விடுகின்றன. பூச்சிகளை உடலில் இருந்து பீத்து ஏந்த பிறகும் பூச்சியின் கடிவாயிலிருந்து இரத்தம் ஒழுகிக்கொண்டே இருப்பதுதான் மிகவும் தொல்லை தரும் விஷயமாகும். அட்டைப்பூச்சி கடியிலிருந்து தப்பிப்பதற்காக எத்தனையோ வழிமுறைகளை கடைபிடித்தாலும் யாரும் அந்த அட்டைப்பூச்சிகளின் தொல்லையிலிருந்து தப்பித்ததாக தெரியவில்லை. எந்த வகை காலணியை நீங்கள் அணிந்திருந்தாலும் அந்த அட்டைப்பூச்சி உங்களை பதம் பார்க்காமல் விடாது. பாராபட்சமின்றி அந்த அட்டைப்பூச்சிகள் எல்லோரையும் கடித்து தள்ளி கொண்டுதான் இருக்கிறது. தேர்மலை பயணத்தின் அனுபவங்களில் இந்த அட்டைப்பூச்சி கடி என்பது வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அனுபவமாகவே இருக்கிறது. அகத்தியரை கூட அந்த யாத்திரையர்கள் மறந்துவிடலாம். ஆனால் அந்த அட்டைப்பூச்சியின் கடி இருக்கிறதே, அது மறக்க முடியாத வடுவாகவே நம் மனதில் பதிந்து விடுகிறது. எத்தனை இடர்கள் இருந்தால் என்ன, அங்கே இருக்கும் இயற்கை காட்சி நம் மனதிற்கு இதத்தையும் இன்பத்தையும் வாரி வழங்கி கொண்டுதான் இருக்கிறது. அதோடு நாம் மேலே சென்று அகத்தியரை தரிசித்து அவரது ஆசியை பெறப்போகிறோம் என்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அது நம்மை மேலே உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. சுற்றிச்சூழ இருக்கும் இனம் புரியாத மரங்களின் காடு, எங்கெங்கும் வீசும் மூலிகை வாசம் அந்த காற்றில் மிதந்து வந்து நமது நாசியை வாசம் அனுபவிக்கச் செய்கிறது. தூய காற்றை சுவாசித்து நம் நுரையீரலை நிரப்பும்போது எத்தனையோ வகையில் ஆரோக்கியத்தை பெறுகிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். மலையேறுவதில் இருக்கும் சிரமங்களை சிக்கல்களை எத்தனையோ பேர் எடுத்து கூறி கொண்டிருந்தாலும் அங்கே மலையேற வருபவர்களின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டேதான் இருக்கிறது. அதற்கு காரணம் மலை மீது இருக்கும் அகத்தியர் மீது அவர்கள் வைக்கும் பக்தி. நீங்களும் நம்பிக்கையோடு வாருங்கள். இந்த இயற்கை சூழலில் புது புது அனுபவங்களை பெற்று அகத்தியரை தரிசித்து அவர் அருள் பெற்று திரும்புங்கள். ஓம் நமச்சிவாய. அகத்தியர் மலையின் அனுபவம் பற்றி 3வது எபிசோடு தயாராகிறது. அதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.